Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டைமண்ட் கட்ஸ் கிறிஸ்மஸ் கலகலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மைதா, பவுடர்ட் சுகர், ரவை, நெய், பேக்கிங் சோடா, உப்பு, ஏலக்காய் தூள். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1/2 கப் பவுடர்ட் சுகர், அதாவது மிக்சியில் அரைச்ச சர்க்கரை 1/2 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவை, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், ஜென்டிலாக பிசைஞ்சா போதும். பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஒரே டைமில் எல்லா தண்ணியும் ஊற்றி பிசையக்கூடாது. நெய்க்கு பதில் வெண்ணெய், பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம மாவு தேய்க்கிறதுக்கு எடுக்கும்போது பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் தண்ணி விட்டு பிசு பிசுன்ட்டு இருக்கும். அடுத்தது மாவை 2 அல்லது 3 உருண்டை பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைதாவை கொஞ்சம் இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமலும் வரும். ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தேய்க்கலாம். எவ்வளோ திக்னஸ் இருக்கணும்ன்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நைஃப் வச்சு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த டைமண்ட் கட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்நாக். நீங்கள் சப்பாத்தி பண்ணுற மாதிரி டெய்லி கூட இதை பண்ணலாம் வீட்டில். சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். சில இடங்களில் இந்த கலக்கலாவை மைதா பிஸ்கட்ஸ்ன்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அதை இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணோன்னா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். இப்போ மாவெல்லாம் தேய்ச்சி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த டைமண்ட் கட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவுட்டர் கவர் கரிஞ்சிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான க்ரன்ச்சியான கிறிஸ்பியான டைமண்ட் கட்ஸ் ரெடி. இதை ஆற வச்சு சாப்பிடணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்டோர் பண்ணால் 1 வீக் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.